புரியுது ஏன் பொண்ணுங்க அந்த முடியை வச்சுட்டு அத்தனை வாட்டி இழுத்து விடுறாங்கன்னு. என்ன கஷ்டம். ஹாய், அதாவது இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, பழக்கம் போல ஒரு சூப்பரான ஹாரர் ஸ்டோரி பார்க்க போறோம்னு சொல்ல மாட்டேன். சரி, விறுவிறுப்பான ஒரு த்ரில்லர் ஸ்டோரி பார்க்க போறோம்னு நான் சொல்ல மாட்டேன். வேற என்னடா பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஒரு சாஃப்டான லவ் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். ஸோ வெயிட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். கதையோட ஓப்பனிங்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பிறக்கிறாரு. சைல்ட்ஹுட்ல இருந்து தான் பார்க்க போறோம். ஸோ ஹீரோ பிறக்கிறாரு. ஹீரோவோட பேர் பாத்தீங்கன்னா நந்தகுமார். நந்தகுமாரும் பாத்தீங்கன்னா எல்லாரும் வளர்க்கப்படுற மாதிரி ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியா தான் வளர்க்கப்பட்டு வர்றான். நந்தகுமாருக்கு பாத்தீங்கன்னா தன்னுடைய அம்மானா உசுறு. எந்த அளவுக்கு உசுருன்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய அம்மா நீ செத்துப்படான்னு சொன்னா கூட யோசிக்காம சாகக்கூடிய அளவுக்கு அவங்க அம்மானா அவ்வளவு உசுறு அவனுக்கு. ஒரு நாள் பாத்தீங்கன்னா அவங்க அம்மா சடனா இறந்து போடுறாங்க. சடனா இறந்து போறாங்கன்னா எப்படி ஹார்ட் அட்டாக்கா என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு ஆல்ரெடி எய்ட்ஸ் இருந்திருக்கு. அதை தன்னோட மகன் கிட்ட சொல்லாமலே மறைச்சிருக்காங்க. அவங்க அம்மா ஏன் இதை தன்னோட பையன்கிட்ட சொல்லலைன்னு பாத்தீங்கன்னா, என்கிட்ட இதை நம்ம பையன்கிட்ட சொன்னா நம்ம பையன் நம்மள ஒரு பேஷண்டா பாத்துருவானோன்ட்டு அவங்க அம்மா இதை சொல்லாமலேயே இறந்து போயிடும். நந்தகுமாருக்கு தெரியவும் மனசு நொந்து தனிமைன்ற ஒரு அரக்கன்ட்ட போய் சிக்கிடும். ஏன்னா அவங்க அப்பா என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அவங்க அப்பாவும் பகல் நேரத்துல வேலைக்கு போறதுனால நந்தகுமார் ஸ்கூல் முடிச்சு வந்தாலுமே அவன் வீட்டுல தனியா தான் இருப்பான். தனிமைன்ற ஒரு அரக்கன்ட்டையும் சிக்கிடும். ஸோ நந்தகுமார் அந்த வயசுலயே, அதாவது 15-16 வயசுலேயும் தனக்கு ஒரு துணை வேண்டும்ட்டு அப்பவே முடிவு பண்றான். ஸோ நான் அம்மா இல்லாத வழியும் வயசு கோளாறுனாலையும் ரெண்டும் மிக்ஸ் ஆகி பல பொண்ணுங்களை அவன் லவ் பண்ண ஆரம்பிக்கிறான். பல பொண்ணுன்னா ஒரே நேரத்தில் பல பொண்ணுங்களை லவ் பண்றது இல்லை. ஒரு பொண்ணை லவ் பண்ணுவேன், பிரேக்கப் ஆயிரும், அடுத்த பொண்ணு லவ் பண்ணுவேன்ட்டு கிட்டத்தட்ட இப்படி 30 மேல பொண்ணுங்க போயிடுது. பொம்பளை சோக்கு கேக்குதாடா, பொம்பளை சோக்கு. நம்ம நந்தகுமார் காலேஜ் லைஃபையும் அட்டன் பண்றான். காலேஜ் லைஃபும் பாத்தீங்கன்னா நந்தகுமாருக்கு ஓரளவு நல்லா தான் நல்லா போயிட்டு இருக்கப்ப பாத்தீங்கன்னா, நந்தகுமாருக்கு கிளாஸ்மேட் ஒரு பொண்ணு மேல லவ் வருது. அந்த ஒரு பொண்ணு பேர் பாத்தீங்கன்னா பிரியா. பிரியா எப்படிப்பட்ட கேரிங்கான கேரக்டர், எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா, தன்னை நம்பி ஒரு பர்சன் வந்துட்டாங்கன்னா அவங்கள நல்லபடியா பாத்துக்கணும்ன்றதுதான் பிரியாவோட கேரக்டர். ஸோ இந்த ஒரு கேரக்டர் நந்தகுமாருக்கு, இந்த கேரக்டர் நந்தகுமாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, நந்தகுமார் ஃபாலோ பண்ணி கீழோ பண்ணி அப்படியே நந்தகுமார் ப்ரப்போஸும் பண்றாரு. பிரியாவும் பாத்தீங்கன்னா கூச்சப்பட்டுக்கிட்டே ஒரு விஷயத்த சொல்றாங்க, நந்தகுமார் நானும் தான் உன்னை லவ் பண்ணேன்னு. ஸோ இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, 2 பேரும் சேர்ந்து டூயட்லாம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டூயட்லாம் பாடி முடிச்சுட்டு காதலர்களுக்கு பிடித்த இடம் இது காபி ஷாப். அந்த இடத்துக்கு தான் இவங்க 2 பேரும் போறாங்க. போயிட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே காஃபி குடிக்கலாம்னு வர்றப்ப வாட்ச்மேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ ஒரே தர்ம சங்கடமா போயிடுது. சரி வண்டியை போய் நிப்பாட்டு வருவான்ட்டு ஹீரோ அங்க போறாரு. அப்போ ஹீரோவோட போன்ல போன் அடிக்குது. ரிங் டோன்லாம் அடிச்சுட்டு வருது. ஹீரோயின் எடுத்து பேசுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஹீரோவோட ஃப்ரெண்டு என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, டே மச்சான், நீ ஒரு 30ஆவது ஒரு பிள்ளைய லவ் பண்ணல, அந்த பிள்ளை எனக்கு பத்திரிக்கை வச்சிருக்கடா, ஆனா உனக்கு இப்ப பத்திரிக்கையே வைக்கல. பாரு விதிய, இத்தனை பொண்ணை லவ் பண்ண, ஆனா ஒரு பொண்ணு உனக்கு செட் ஆகலடா. உன் லிஸ்ட் எத்தனை இருக்கும்? ஒரு 30-40 இருக்குமா? சாரி, நான் கம்மியா சொல்றேன், அதுக்கும் மேல இருக்கும். சர்ரா மச்சான் வையி ஹாஹான்ட்டு அங்கிட்டு யாரு இருக்கான்னு கூட தெரியாம தற்குறி பேசி முடிச்சிருக்கான். ஸோ இது ஹீரோயினுக்கு தெரியவும் மனசே நொறுங்குது. அப்படியே ஹீரோவும் வண்டியை நிப்பாட்டிட்டு பிரியா எனக்கு வச்சுக்குவோம், ஹீரோயின் கோச்சிட்டு போயிடுறாங்க. ஸோ இது நம்ம நந்தகுமாருக்கு ரொம்ப ஒரு மாதிரி வருத்தமாகவே இருக்கு. சரி, இதை எந்த பய போட்டு கொடுத்தான்னு பார்த்தா அவன் ஃப்ரெண்டு சந்தோஷ் தான். ஸோ நந்தகுமாருக்கு செம கோவம் வருது. நந்தகுமார் பார்த்தீங்கன்னா சந்தோஷ் போட்டு டமால் டுமில் அடிச்சு நோத்துடுறாப்புல. ஆனால் இதில் ஒரு சோகமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரியா அதுக்கப்புறம் நந்தகுமார்கிட்ட சுத்தமாக பேசவே இல்லை.
கிளாஸ்ல ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணாலுமே அவங்க பேசுறதே இல்லை. ஸோ இப்படியே காலேஜ் லைஃபையும் முடிச்சிடுறாங்க. ஆனா நந்தகுமாருமே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எந்த பொண்ணுமே லவ் நாட்கள் கிடக்குது. இதே மாதிரி தான் அவங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே, நந்தகுமாரோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, அவங்க பார்த்தீங்கன்னா நந்தகுமார் ஃபோன் பண்ணி ஒரு விஷயத்த சொல்றாங்க. நந்தகுமார், பிரியாக்கு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆயிருக்கு, அது வர்ற அக்டோபர் 14ஆம் தேதி. ஸோ மறக்காமல் வந்துரு. இடம் பிரியா சொல்லக்கூடாது சொல்லியிருக்காங்க, அதனால் நான் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் நீ என் ஃப்ரெண்டாக போயிட்ட, எனக்கு உன்கிட்ட சொல்லாமல் இருக்கிறதும் மனசு கேட்கல. ஸோ தயவு செஞ்சு வந்துரு மச்சான்னு சொல்லிடுறான். இடத்தையே சொல்லாமல் வந்துருன்னு சொல்லிட்டு போயிடான். ஸோ நந்தகுமார் அப்படியே மண்டை காயுது. ஐயோன்ட்டு யோசிச்சுட்டு இருக்கப்ப நந்தகுமாருக்கு ஒரு ஐடியா வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட ஏரியாவிலேயே ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருக்கா. ஸோ நந்தகுமார் தெரிஞ்ச உடனே ரீரெக்கார்டிங் இல்லாம பார்த்தா ரிச்சாகார மாதிரியே இருக்கிறான். போய் பிரியா கல்யாணம் எங்க நடக்குது சொல்ல முடியாது. அது சொல்ல மாட்டியா? சொல்ல முடியாது. நீ இப்படி சொன்னாலும் கேட்க மாட்டேன். இந்த வாரு இன்னை எப்படி சொன்னா கேட்பாங்க. டேட் லிட்டில் பிரின்சஸ், ஒழுங்கா சொல்றியா இல்ல கையில அறுப்பு போடவா? டேய், கையில அறுப்பு போடாதடா, நரம்பு அறுத்துட்டாங்கன்னா வேகமாவே செத்துருவாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஏன்டா இப்பெல்லாம் பண்றீங்க? என்னடா பண்ற? என் டாடிக்கு போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். சிக்னல் வேற கிடைக்க மாட்டேங்குது. என்ன விளையாடிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சியா? ஏய், ஒழுங்கா சொல்றியா இல்ல கையில இன்னொரு அறுப்பு போடவா? சொல்லு, அறுப்பு போடவா? ஏய், நீ யாரு வேணா கூப்பிடுறே, நான் என்ன பயப்பட போறேன்? உங்க அப்பனை கூட கூப்பிடு. உங்க அப்பனே வந்தாலே போனேன் காப்பாற்ற முடியாது. ஒழுங்கா இடத்த சொல்லிடு, இல்லன்னா கையில இன்னொரு அறுப்பு போடுற. போடவா போடவா போடவா? ஒழுங்கா சொல்லிடு. முன்னாடியே சொல்லியிருந்தேன் இந்த வயலன்ஸ்லாம் தேவைப்பட்டிருக்காதுல்ல. இப்ப யாருக்கு வேணா போன் போடு. ஸோ இப்படிலாம் உண்மையை வாங்கிட்டு பைக்ல போய் கல்யாண மண்டபத்தில் ரீச் ஆயிடலாம். கல்யாண மண்டபத்தில் ரீச் ஆகும் மணப்பெண் ரூமுக்கு போயிடுறான். மணப்பெண் ரூமுக்கு போவோம். பிரியா ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டு, எதுக்கு நீ வந்த, போ, உன் மூஞ்செல்லாம் முழிக்கவே விருப்பம் இல்லை போட்டு சொல்லுவோம். நந்தகுமார் அப்போ ஒரு விஷயத்த சொல்றான். கல்யாணத்தை நிறுத்தவோ இல்லை, கல்யாணத்தை பிரச்சனை பண்ணணும்னு நான் வரல பிரியா, உன்கிட்ட ஒரு சில விஷயத்த மட்டும் நான் சொல்லிட்டு போய்க்கிறேன், அதுக்கப்புறம் இது உன் இஷ்டம். பிரியா, நான் இது வரைக்கும் நிறைய பொண்ணுங்க லவ் பண்ணது உண்மைதான், ஆனா நான் ஒரு பொண்ணை கூட மேல கை வச்சதில்லை. இது எங்க அம்மா மேல சத்தியம். எதுக்கு அம்மா மேலாம் சத்தியம் பண்ணி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, சரி இது எதுக்கு ஏன்ட்ட சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயம் நீ தெரிஞ்சனால எனக்கு தப்பா நினைச்சுக்கலாம். சரி இவன் லஸ்ட்டுக்காக தான் பொண்ணுங்களை லவ் பண்றியான்ட்டு. அதெல்லாம் இல்லை. அம்மா இறந்த பிறகு எனக்கு துணைன்னு யாருமே இல்லை. அப்பாவும் வேலைக்கு போவாரு, நைட்டு லேட்டாக தான் வருவார். ஸோ தனிமைன்ற ஒரு அரக்கெட்டை நான் அப்போவே சிக்கிட்டேன். ஸோ அந்த தனிமையிலேருந்து நீக்கணும்னா நமக்கு ஒரு பார்ட்னர் தேவைன்னு, நம்மளை பார்த்துக்கிறதுக்கு அம்மா மாதிரி ஒரு பார்ட்னர் தேவைன்னு அப்போ இருந்து தேட ஆரம்பிச்சது தான் இந்த முயற்சி. அதில் 30-40ன்னு போய் அது வயசு போலார்ல அத்தனை பொண்ணுங்களை லவ் பண்ண வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு. ஆனால் உன்னை எப்போ நான் முத பார்த்தேனோ அப்பேவும் என் அம்மாவை நான் மீட்டு எடுத்துட்டேன். எஸ், நீ பார்க்குறப்ப எங்கள் அம்மா, உன்னை பார்க்குறப்ப எங்கள் அம்மாவை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. அது நான் காலேஜ் வந்து ஃபர்ஸ்ட் டேவே ஃபீல் பண்ணிட்டேன். உன்னைய பின்தொடர்ந்து அணுவாக ரசித்து உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன். உன் கேரிங்கும் கேரக்டரும் எங்கள் அம்மா மாதிரியே இருந்துச்சு. இப்போ நீ கல்யாணம் பண்ணுறதுனா போய் பண்ணிக்க பிரியா, நான் இதை தடுக்கலாமா? ஆனால் என்கிட்ட பேச மட்டும் செய்ய பிரியா. ஏன்னா நீ பேசுகிறப்ப எங்கள் அம்மா பேசுகிற மாதிரியே இருக்குது. நான் எங்கள் அம்மாவை இழக்க விரும்பல, ப்ளீஸ் என்கிட்ட பேச மட்டும் செய்யிட்டு நந்தகுமார் ரொம்ப சோகமாக சொல்லிடுறான். ஸோ இது பிரியா கேட்கவும் ஹார்ட்டே பிரேக் ஆயிடுது. ஸோ பிரியா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணத்தை நிறுத்தலான்னு முடிவு பண்ணுறாங்க. மாப்பிள்ளைகிட்ட போய் பிடிக்கலான்னு சொல்ல போகிறாங்க. மாப்பிள்ளைய ரூமில் காணா. என்னடா அதுன்னு ஜன்னல் வழியாக பார்த்தா மாப்பிள்ளை லுங்கியை கழட்டிட்டு ஜன்னல் வழியாக இறங்கிட்டு இருக்காரு. ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கோம். மாப்பிள்ளை, சிஸ்டர் நான் ஒரு பிள்ளைய லவ் பண்றேன் சிஸ்டர், உங்க மேல விருப்பமே இல்லைன்னு சொல்லி எங்க வீட்டுல கட்டி வைக்கிறாங்க, ப்ளீஸ் சிஸ்டர் இதை மட்டும் சொல்லிடாதீங்கன்னோ ஹீரோயினே ஹெல்ப் பண்ணி அவரை வெளியே அனுப்பிடுறாங்க. ஸோ மணமேடையில் போய் ஹீரோயினும் உட்காடுறாங்க. மணப்பையனையும் காணா, ரொம்ப நேரம் காணா பையனை.
ஸோ அப்படியே கல்யாண வீட்டில் பிரச்சனையாகுது. எங்க மாப்பிள்ளைங்க அப்படியே அப்பா அழுகிறாரு. என் பொண்ணு யாரு கட்டிப்பா, ஐயோ ஐயோ ஐயோன்னு தலையா அடிச்சுட்டு அழுகிறாரு. அப்பா பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஒரு விஷயத்த சொல்றாங்க, அப்பா நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க, என்னை யாரு கட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவோம். ஹீரோ நான் இருக்கேன்டா வந்து ஹீரோயினி கல்யாணம் பண்ணி லைஃப்லயும் செட்டில் ஆகிறாரு. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.